வெல்கம் பேக். நாங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹவுன்ஸ். உங்களுக்கே தெரியும் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சிவில் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்க இந்த ஒரு டிப் ப்ரொவைட் பண்ண வரல. உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணணும். நீங்க உங்களோட சுப்பீரியர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணப்போ தான் என்டர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ வித்தவுட் லேர்னிங் தயவு செஞ்சு ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணாதீங்க. எதை நம்ம கிட்ட லேர்ன் பண்ணுங்க, இல்லை வேற எங்கேயாவது லேர்ன் பண்ணிட்டு வாங்க. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணா அந்த டைம்ல அந்த பர்டிகுலர் செகண்ட்ல ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி லாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஜஸ்ட் ரைட் இட் டவுன். நீங்க உங்க கேபிட்டலை சேவ் பண்ணுவீங்க. அண்ட் டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு நாள் 2 நாள் ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஹிட் பண்ணாலுமே இன்னைக்காவது நான் லாங்கர் டைமில் நீங்கள் பார்க்கும்போது இட் வில் பி ஆல்வேஸ் ப்ராஃபிட்டபிள் ஒன்லி. எதனால் நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் யூ ஆர் கிவிங் வெரி லெஸ் அண்ட் யூ ஆர் புக்கிங் யுவர் ப்ராஃபிட் மோர். ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன். அண்டர்ஸ்டுட்? ஸோ வாங்க நம்ம இன்றைக்கோட அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம அனாலிசிஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு மூமெண்டம் இருந்தது. ஸோ ஈவன் நம்ம டெலகிராமில் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை நான் ரிகவரும் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே. அண்ட் நாட் அ பிக் இஷ்யூஸ். என்னைக்கா ஒரு நாள் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்றத இட் இஸ் ஷோயிங் தட் வி ஆர் இன் அ கரெக்ட் ட்ராக். ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாமல் யாருமே உங்களால் ட்ரேடர் கிடைக்காது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் கொடுப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங். ஓகே. ஸோ நேற்று நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்பவும் நம்ம வந்து அவங்களுக்கு உண்டான இதை கொடுத்தாச்சு. டு 70 to 80 பாயிண்ட்ஸ், 80+ பாயிண்ட் தான் இருந்தது. ஸோ 80+ பாயிண்ட் நம்ம வந்து கேப்சர் பண்ணி கொடுத்தாச்சு. ஹோப் அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணலையோ, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ இன்னைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு கேப் டவுன். திரும்ப சொல்கிறேன், கேப் டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ மார்க்கெட் சினாரியோ எப்படி பார்க்க போகும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மார்க்கெட்டில் ஒரு இன்னைக்கு எக்ஸ்பைரி வந்து சைடுவேஸில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு ஆப்ஷன் செல்லர் டே. ஸோ ஆப்ஷன் செல்லர் டே இருக்கிறதுனால ஸோ சொல்கிறத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. வெறும் ஜஸ்ட் ட்ரேட் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, டன். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டி பேங்க், அதாவது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டில் முக்கியமான இந்த ஜோன் எழுதிக்கோங்க. ஸோ அப்சைட் ஜோன் வந்து 57,477 அண்ட் 57,431. ஓகே, ரைட். அதே மாதிரி டவுன் சைடில் எழுதிக்கோங்க. டவுன் சைட் லெவல் விச் இஸ் 56,683 and 56,557. ஸோ மார்க்கெட் எப்பப்பெல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே போகுதோ, இது வந்து 5-day ரேஞ்ச். ஓகே, அவங்க ஜோன். ஸோ அவசரப்பட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும். இந்த ஜோன்லேருந்து ஒன்று ஏதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட் கிடைக்கட்டும். எதாவது பிரேக் அவுட் ஆகி இல்லை பிரேக் டவுன் ஆகி கிடைச்சுன்னா நீங்கள் உங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இனிஷியேட் பண்ணாதீங்க. ஸோ அது மாதிரி பண்ணிங்கன்னா இன்றைக்கி நம்ம கேப் டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால ஸோ இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரூஷியலான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 683 அப்போ கிராஸ் ஆகுது. மெதுவாக மார்க்கெட் 832 போகும். 832 கிராஸ் ஆச்சுன்னா அடுத்த லெவலானது 57,000க்கு போயிடும். ஸோ 57,000 வந்துட்டு திரும்ப ஒரு புல் பேக் இருக்கும். 57,000 கிராஸ் பண்ணால் 57,150 அண்ட் ஃபாலோட் பை நம்மளோட அப்சைட் ஜோன் போகும். ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது, மார்க்கெட்டில் இந்த லெவலில் வி ஆர் கெட்டிங்க மொமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றெல்லாம் சின்ன சின்ன லெவல்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல பெரிய சான்சஸ் இருக்கனால மார்க்கெட்டில் இந்த இடம் வந்தால் மேலே போகும், இல்லாட்டி கீழே வரும். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து கேப் டவுன் தான். பட் இன்கேஸ் கேப் அப் ஆயிடுச்சுன்னா ஸோ திஸ் இஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் ரெசிஷன் ஜோன். ஸோ மார்க்கெட் இங்கே போயிட்டு திரும்ப எப்போ இதோட பிரேக் டவுன் ஆகுதோ அப்போ உங்களுக்கு இந்த மொமெண்டம் கிடைக்கும். ஸோ இந்த மொமெண்டம் நிஜமாவே மார்க்கெட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் இன்னைக்கு கேப் அப் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இது கிடையாது. ஓகே, டன். ஸோ கிளியராக நான் சொல்லிட்டேன். இந்த லெவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்லோலி போயிட்டு இந்த லெவல் இந்த ரேஞ்ச் போய் ரீச் ஆகும். ஓகே, ரைட். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆச்சு, கொஞ்சம் ஹெவியாகிருச்சு, இதுக்கு கீழே 56,561 கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் திரும்ப வந்துட்டு 56,420 போகும். அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் ஆனது 56,275 வரும்.
ஸோ 56 275 உடைச்சதுன்னா என்ன ஆகுன்றத நான் வந்து நம்மளோட சேனல்ல நான் சொல்றேன். ஓகே. ஸோ அட் பிரசன்ட் சினாரியோ நம்ம வந்து நான் உங்களுக்கு 2 டார்கெட் வந்து டவுன் சைட்ல குடுத்துருக்கேன். இன் கேஸ் மார்க்கெட் இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது. அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட்ல கேப் அப் எடுக்குது. இந்த ரேஞ்சில வந்தா என்ன பண்ணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இது கீழ வந்துச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 57,150 ஒரு புல் பேக், செகண்ட் 57,000 கொஞ்சம் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புல் பேக் எடுத்து உடைச்சதுன்னா 56,832 அண்ட் ஃபாலோட் பை நம்மளோட டவுன் சைட் ஜோன். இன் எனி கண்டிஷன்ஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் அப் ஆச்சு. நம்மளோட ரேஞ்சுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதுன்னா, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு போகாதீங்க. 535 535க்கு மேல போச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 57,626. ஸோ 626, 633. ஸோ 633யும் கிராஸ் ஆச்சுன்னா 57,854 அண்ட் ஃபாலோட் பை 58,152 வரைக்கும் மார்க்கெட்ல மொமெண்டம் இருக்கிறது. ஓகே. மார்க்கெட் பாருங்க. நீங்க நல்லா ஒரு விஷயத்த பார்க்கணும். பேங்க் நிஃப்டி கேப் அப்ல தான் இருக்குது. ஐ மீன் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. பட் இன்ன வரைக்கும் ஒரு பெரிய ஃபால் அது குடுக்க ரெடியா இல்ல. மேலேயே சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது. கடந்த 2, 3 ட்ரேடிங் டேஸா. அதோட ஹைய தான் பிரேக் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபியூயல்ல யூஸ் பண்ணிக்குது. ஐ மீன் உங்களோட ஸ்டாப் லாஸஸ. ஓகே. ஸோ எப்பப்பலாம் மார்க்கெட் கீழ வருதோ, நெவர் கோ ஃபார் அ புட் சைடுன்னு போயிறாதீங்க. சேம் ஹேப்பன் வித் த நிஃப்டி ஆல்சோ. நிஃப்டி நேத்து 380 வரைக்கும் போயிட்டு நேத்து க்ளோஸ் ஆகும்போது 450 பிளஸ்ல கிட்ட க்ளோஸ் ஆச்சு. ஓகேவா? ரைட். ஸோ 370 380ன்றது 390 கிட்ட அப்ராக்ஸிமேட்லி அந்த ரேஞ்சில 390 கிட்ட போயிட்டு 470 வரைக்கும் மேல போச்சு. ஸோ நம்ம வந்து அத வந்து நிஃப்டில பார்ப்போம். ஓகே. டன். ஐ ஹோப் இந்த பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவ்ஸ், இல்ல இந்த மூவ்ஸ், இல்ல இந்த மூவ், அப்படி இல்லன்னா இந்த மூவ். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த 4 மூவ்ஸ் எக்ஸ்பெக்டடா இருக்கு. ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் ஓப்பன் ஆகி எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வருதுன்றத வச்சு நம்ம ட்ரேடை இனிஷியேட் பண்ணுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 2, மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அவசரப்பட்டு ட்ரேட் போகாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. மார்க்கெட் கேன் மூவ் இன் எதர் டைரக்ஷன். ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. அண்ட் ஓகேவான விஷயம். இங்கே வாங்க. ஸோ வாங்க நம்ம நிஃப்டி கூட அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அப்சைட் ஜோன்ஸ் எழுதிப்போம். 25,583 அண்ட் 25,576. அதே மாதிரி டவுன் சைடில் இருக்க நம்மளோட முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் ஜோன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ 25,356. ஓகே. 25,324. ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே போச்சுன்னா நீங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட்ல பிரேக் டவுன் கொடுத்தா ஆஸ் லைக் ஐ செட் பிஃபோர் இன் பேங்க் நிஃப்டி. ஓகே. டன். ஓகே. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கேப் டவுன்னால இங்கே பாருங்க நம்ம கேப் டவுனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூமெண்டம் இருக்குது. ஸோ கேப் டவுன் எடுத்துச்சுன்னா முக்கியமான ரேஞ்ச் இந்த ரேஞ்ச். உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கணும். ஸோ மார்க்கெட்டில் இதுபடி எனக்கு பார்க்கும்போது கிளியராக ஒரு விஷயம் தெரியுது. ஒரு சின்ன சின்ன மூவ்ஸில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது உள்ளே. ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கிற மார்க்கெட் மாதிரி இது தெரியலை. ஓகே. ஸோ கேப் டவுன் எடுத்ததுன்னா ஆஸ் பர் நிஃப்டி கேப் டவுன் எடுத்ததுன்னா மார்க்கெட்டில் கொஞ்சமாக எப்போ மார்க்கெட் 378 மேலே கிராஸ் ஆகுதோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 452. ஸோ 452ல வந்து ஒரு புல் பேக் எடுத்துடும். 452 கிராஸ் ஆச்சுன்னா 502 அண்ட் ஃபாலோடு பை 541 அண்ட் ஃபாலோடு பை அப்சைட் ஜோன் வந்துடும். ஓகே. ஸோ இது வந்து கேப் டவுன் எடுத்தா. ஸோ பை எனி சான்ஸ் கேப் டவுன் கொஞ்சம் ஹெவியாக இருந்து இதுக்கு கீழே போயிடுச்சு, இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 25,259 ஒரு புல் பேக். செகண்ட் டார்கெட் இஸ் 25,207 வந்துடும். அண்டர்ஸ்டுட்? ஓகே. அண்ட் இதுக்கு கீழே போச்சுன்ற எந்த டார்கெட் வரும்ன்றது நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ப்ளீஸ் கீப் ஆன் வாட்சிங் யுவர் டெலிகிராம் சேனல். ஓகே. ஃபார் என்ன அப்டேட்ஸாக இருக்கட்டும் ஐ வில் லெட் யூ நோ. ஓகே. அண்ட் ஐ ஹோப் இன்னைக்கு என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆச்சுன்னா உங்கள் ஃபோக்கஸ் இங்கே இருக்கணும். பிகாஸ் இங்கே 1, 2, 3, 4 ரொம்ப பக்கமாக இருக்க ஒரு ஹெவியான ரெசிஸ்டன்ஸை இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ஷோயிங் திஸ் மச் ஆஃப் பிக் ரெசிஸ்டன்ஸ்.
ஸோ, அதனால மார்க்கெட்ல கேப் அப் எடுத்தா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழ வரும். வந்துச்சுன்னா 541, 540 ஃபர்ஸ்ட் டார்கெட், புல் பேக். செகண்ட் டார்கெட் இஸ் 502 அண்ட் புல் பேக். அண்ட் தேர்ட் டார்கெட் இஸ் 452. ஸோ 452க்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் இதாயிட்டு எப்போ 452 உடைச்சதுன்னா, தென் யூ கேன் சி எ வெரி குட் மூவ் ஆஃப் 25,378 அண்ட் நம்மளோட ஜோனுக்கு வந்துரும். ஸோ மார்க்கெட்ல எப்போ கால் சைட் போகணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பிரேக் ஆயிட்டு எப்போ மார்க்கெட் 608க்கு மேல சஸ்டெயின் ஆனா தான் கால் சைட். ஃபர்ஸ்ட் டார்கெட் 668 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 25,707. கிளியர்? ஸோ தீஸ் ஆர் மை பெர்சனல் வியூஸ். ஓகே. பட் பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டா இருந்துச்சுன்னா, போகாதீங்க. உடனே வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பக்கம் மொமெண்டம் இருக்கட்டும். ஸோ மொமெண்டம் எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுதோ, அதுக்கேத்த மாரி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ட பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஃபாலோ அண்ட் கமெண்ட் அண்ட் ப்ளீஸ் ஷேர் டூ யுவர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ். ஓகே. ஸோ thank you. Bye bye. All the best. Happy trading. See you tomorrow with a new analysis. Till then, bye from your professor. And please post your comments. And your comments are very, very motivating for us to put more videos. If it is really helpful for you, please don't think. Okay, just comment. Okay, so that's all. All the best. And have a happy trading and see you tomorrow with a new analysis. Once again, thanks. Thanks for spending your precious time in watching this video. So have a good day. Bye bye and cheers and love you all.